அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது மதுரை மாவட்டத்திற்கு அறிவித்த லோயர் கேம்ப் இணைப்பு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான தங்கமணி, கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்றும் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். கடந்த மழை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலைகளெல்லாம் புதுப்பிக்கப்படாமலும், அதேபோல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதுப்பிக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், வேலைக்கு செல்கின்ற வகையில் பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆளுகின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ்சத்தியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருவலங்காடு, ஆர்கைப்பட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று திருத்தணி மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இந்த மழையினால் பைபாஸ் சாலை திருத்தணியில, அதே போன்று மாப்போசி சாலை உள்ளிட்ட இடங்களில் கழிவு நீருடன் கலந்து மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடியது. இதே போன்று திருவள்ளூர் ஜெயன் சாலை, சிவி நாயுடு சாலை, சென்னை திருப்பதி செல்லும் சாலைகளிலும், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் மழையினால் சாலைகளில் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதிகளில் இதமான சூழல் நிலவுகிறது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.